நான் இன்றைக்கி சிக்கனை 1/2 பண்ணியிருக்கேன். அதாவது குழம்பு ஃபஸ்ட்டு செஞ்சு அதுக்கப்புறம் நான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு ஈஸியான மெத்தடில் ஃப்ரை பண்ணுறது எப்படின்னு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நான் பண்ணியிருக்கேன். வெல்கம் பெங்களூர் டு சேலம். இன்றைக்கி நான் சிக்கன் குழம்பும் ஃப்ரையும் செய்ய போகிறேங்க. 1 கிலோ கறி எடுத்தாச்சு. சிக்கன் பாருங்க எல்லாமே ரெடியாக இருக்குது. அரைக்க வேண்டியது தான் பாக்கி. பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாமே இருக்குது. ஏலக்காய் தாளிக்கிறதுக்கு இந்த பக்கம் வச்சாச்சு. ஃப்ரை பண்ணணும். குழம்பு செஞ்சுட்டு ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள். முதல்ல பட்டை, லவங்கம், சோம்பு இதை மிக்சியில் சேர்த்திக்கலாம். அப்புறம் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அரைச்சாச்சு. ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதை ஆயில் ஊற்றிக்கிறேன். நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போவே உப்பு போட்டுக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை அரைச்சாச்சுங்க. அதையும் நான் சேர்த்திக்கிறேன். தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இவ்வளோ வதங்கினா கூட போதும். இப்போ நம்ம சிக்கன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சள் இப்போவே சேர்த்திக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் ஒரு 8 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். மீடியம் சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் அப்படி இருந்தால் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இல்லை கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கு நான் கறி குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்த போகிறேன். எண்ணெயில் ஆஃப் பண்ணிட்டேன். போதும், எண்ணெயில் மெர்ஜானா போதும். அப்புறம் இதில் கொட்டிடலாம். நல்ல கலர் வரும். அதனால தான் இப்படி செஞ்சேன். இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்திக்கலாம் வேகிறதுக்காக. பாருங்க மூழ்கிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி. இதுக்கு மேலே வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா கறியில் தண்ணி சேர்ந்து சல்லுன்னு ஆகிடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் அந்த மசாலாவோட டேஸ்ட் கொடுக்கும் கறி. இப்போ மூடிடலாம். பார்த்தா தெரியுதுங்க, வெந்த மாதிரி தான் இருக்குது. சரி, இப்போ நான் தேங்காய் அரைச்சது சேர்த்துக்கிறேன். தேங்காயும் மிளகும் சேர்த்து அரைச்சதுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சிங்க.
இப்போ நான் சிக்கன் எல்லாம் தனியாக எடுத்துட போகிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. பாருங்கள், இதில் இருக்கிற சிக்கன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். கொஞ்சம் ஒரு 4-5 சிக்கன் இதுலேயே இருக்கட்டும். இப்போ இதை ஃப்ரை பண்ண போகிறேன். முதல்ல ஆயில் ஊற்றிக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், டீப் ஃப்ரை எல்லாம் தேவையில்லை. இப்போ நம்ம சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். இப்போ ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். பாருங்கள், இடித்து வச்ச மிளகு எல்லாம் கலந்துக்கலாம். கொஞ்சம் சிக்கன் குழம்பு அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தா நல்ல டேஸ்ட் கூடும். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. சிம்பிளாக ஒரு ரசங்க தாளிச்சாச்சு. ரெடி ஆயிடுச்சுங்க. சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இது வந்து குழம்புங்க. ஒரு 10 பீஸ் மட்டும் இதில் குழம்புல சேர்த்திருக்கேன். மிச்செல்லாம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இது ரசம், சூடான சாதம். இன்றைக்கி லஞ்ச் இதாங்க. வாங்க சாப்பிட்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.